விஜய் வந்து கலைத்துறையில சமூக மாற்றத்துக்கான என்ன புடுங்கினாரு? ஒரு மயிரம் புடுங்கல, அவுத்து போட்டு தான் ஆடினாரு, தண்ணடிச்சாரு, தம் அடிச்சாரு, எல்லா கெட்ட பழக்கத்தையும் பண்ணாரு, எந்த சீர்திருத்தத்தையும் கொண்டு வரல. அப்படி ஒரு அயோக்கியனா பண்ணக்கூடிய விஷயம் கலையா பார்த்துட்டு போயிருங்க. அதுதாங்க அந்த நடிப்பை பார்த்து இந்த அனில் குஞ்சிங்க பைத்தியமா வந்துட்டு கூட்டமா நிக்குதுங்க. அது ஒரு மண்ணும் புரியாது, ஒரு மயிரும் புரியாது, ஒரு புரிதலும் இல்ல. ஆனா விஜய்க்கு நம்ம ரசிகர்கள் வருவாங்களே, கஷ்டப்படுவாங்களே, பாதிக்கப்படுவாங்களே, மற்ற பேர் இருப்பாங்களா, ஒரு மயிரும் கவலை. எவன் செத்தா எனக்கு என்ன இருக்கு? வரணும், கூட்டம் சேரணும், சாவணும். அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு, காவல்துறைக்கு இருக்கு. எல்லாத்தையும் நீங்க விஜய் மேல இல்ல. விஜய் வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணணும்? அந்த கூட்டத்தை வந்து கூட்ட நெரிசல் இல்லாம பாதுகாப்பு மக்கள் அவரை காணதுக்கு தான் ஆவலா நிக்கிறாங்க. இல்ல இல்ல நீங்க நினைக்கிறீங்க விஜயோட ரசிகர் கூட்டம் வந்துச்சு, விஜய்க்கு கெத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த திருச்சி மாவட்டத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்காங்க, எல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்காங்க. எல்லாரோட சாபம் விஜய் மேல இல்ல. மத்த வரும்போது கஷ்டப்படல. அப்ப என்ன பிரச்சனை சார்? அப்ப இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்களேன், கருத்தில் ரீதியான கூட்டம் குறைவா இருக்குங்க, பைத்தியக்காரத்தனமா முட்டாள்தனமா கூட்டம் அதிகமா இருக்கும்.